ஏய் சரண்யா ஸ்கூலுக்கு போச்சு. சாரி ஏய் ஸ்கூலு ஏய் காலேஜுக்கு போகலாம் வாடி, கிளம்பிட்டியா? என்னது காலேஜுக்கா? என்னடி சொல்கிறேன், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துடுச்சு. வீட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு காலேஜ்லாம் போயிட்டுருக்கேன். நான் வரல, நீ போடி. இங்கேயே படித்தா நல்லா இருக்காது. நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு போய் படித்தாதான் நமக்கு பிடிக்கும், நேரில் போய் படித்தா. எதுவாக இருந்தால் என்னடி, நான் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கிறேன்டி. நீ காலேஜ் போகிறதுனா போடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லைம்மா, அவள் தான் காலேஜ் போகிறாள். நான் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கிறேன்ம்மா. இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு அட போமா, உனக்கு வேறு வேலையே இல்லை. நான் ஆன்லைன் கிளாஸ்லேயே அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். சும்மா ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. எனி டைம் செல்லுமே இருக்கா. சரி, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. சரிங்கம்மா சொல்லுங்க. சரி வரேன். சீன் 2 லைப்ரரி சீன். சரண்யா, செமஸ்டர் வருது இல்லை, நோட்ஸ் எடுக்க லைப்ரரி போகிறோம், நீ வரியா? என்னது நோட்ஸ் எடுக்க லைப்ரரிக்கு? இப்போ செல்ல ஆன் பண்ணாலே எல்லா நோட்ஸுமே வருது. எதுக்குடி லைப்ரரிலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டு உட்காந்து படிக்கிறது? செல்ல ஆன் பண்ணாமல் எல்லாமே வரப்போது படிக்க போகிறோம். எதுக்குடி லைப்ரரிக்கு? நீ நான் வேணா உனக்கு டவுன்லோட் பண்ணி தரேன், படிச்சுக்கோ. இப்போதான் ஃபோன் வந்துச்சு, அப்போ எந்த ஃபோன் வந்துச்சு? நோட்ஸ் தானே எடுக்க லைப்ரரி தானே போகிறோம், வா. இருக்கட்டும்டி, அப்போ டெக்னாலஜி இல்லாத காலம், இப்போ டெக்னாலஜி வந்துச்சு, அதனால நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் லைப்ரரி போய் சரி, ஓகே. சீன் 3 காலேஜில் வாழ்த்து அட்டை. ஹாய் காய்ஸ், என்ன பண்ணுறீங்க? சீக்ரெட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு லெட்டர் எழுதிருக்கீங்க. சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கு லெட்டரா? இப்போ எவ்வளோ ஷேர் நிறைய ஆப்ஸ் இருக்குடி, அது மூலயமா நம்ம வந்து ஆன்லைன்லேயே இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஏண்டி தேவையில்லாம் வேலைலாம் பண்ணிவிட்டு எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ பாரு, என் சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து போட்டேன். பாரு, ஹாப்பி ஸ்மைல் போட்டேன். தட்ஸ் இட். இப்போ லெட்டர் மூலிமா எழுதுற மாதிரி வருமா? நீ சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கு இது போட்டது, மெசேஜ் போட்டது, அப்போ நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவ பாரு. அது அப்போ பார்த்துக்கலாம், போங்கடி. மறுநாள் காலை. ஹாய் சரண்யா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நான் உனக்கு நீ என்னுடைய பெஸ்ட்டு சீக்ரெட் ஃப்ரெண்டில், அதனால் நான் உனக்கு க்ரீட்டிங் கார்டு கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். இந்தாடி என்னுடைய க்ரீட்டிங் கார்டு. சூப்பராக இருக்குடி, எல்லாமே என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு நிறைய எழுதியிருக்கடி. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டைம் வெரி ஹாப்பிடி. எனக்கும் சந்தோஷம். போயிட்டு முன்னாடி எனக்கு வந்து கவி வந்து க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. நேற்று என்னமோ சொன்னேன், உன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், க்ரீட்டிங் கார்டெலாம் ஓல்டு ஃபேஷன் சொல்லிட்டு. இப்போ எப்படி உனக்கு ஹாப்பியாக இருக்கா? இந்த ஹாப்பி உன் ஃப்ரெண்டு சீக்ரெட் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணிட்டாளா? அதனால தான் சொல்கிறது, க்ரீட்டிங் கார்டு கொடுன்னு சொன்னது. ஃபோன் யூஸ் பண்ணாத இதுக்கப்புறம் என்ன? சரிடி. சீன் 4 சினிமா. ஏய் சரண்யா, புது படம் வந்திருக்காமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கலாம் ஜாலியா. என்ன படத்துக்குடி போகிறீங்க? புஷ்பா படத்துக்கு போகிறோம், ஜாலியாக இருக்கு போகலாம். அதை நேற்று நைட்டே நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன்டி. தேட்டருக்கு போயிட்டு பணம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. ஆப் ஓப்பன் பண்ணாமா, டவுன்லோட் பண்ணாமா, பார்த்தோமா, வேலை முடிஞ்சு போச்சு. வாங்கடி, நம்மளும் எங்கள் வீட்லேயே உட்காந்து பார்க்கலாம். தேட்டருக்கு போய் பார்த்தா தான் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாம், ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டுட்டு அதெல்லாம் எங்கள் அம்மா வீட்லேயே செய்வாங்கடி. போங்கடி, நான் வரல. எல்லாத்துக்கும் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லாதம்மா. ஃப்ரெண்டுங்களாம் வந்துட்டு ஃபோனே பார்த்து ஃப்ரெண்டுங்களாம் வந்து ஜாலியாக போயிட்டு வரமா? அம்மா, அவளுங்க தான் வேலை இல்லை, நமக்குமா இல்லை. போமா. அப்படின்னா வேலைம்மா, ஃப்ரெண்டுங்க வந்து ஆசையாக கூப்பிட்றாங்க, போயிட்டு வாம்மா. அட போமா, செல்லுலே பார்த்துக்கலாம், சும்மா போயிட்டு வந்துக்கிட்டு. எந்த நேரம் பார்த்தாலும் செல்லை கையிலே வச்சுருக்காதம்மா, அதனால பிரச்சனை நிறையா வரும். சொல்லி புரிய வைங்கம்மா, எனி டைம் செல்லு தான். நானும் சொல்கிறேம்மா, நீங்கள் தான் ஃப்ரெண்டு. உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை, போங்கடி. சீன் 6 ஃபுட். சரண்யா, நம்மளுக்கு
இன்னைக்கு தான் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்களே, வாடி ஜாலியாக போய் பவி வீட்டில் எதனா பிரியாணி மீன் எதனா சமைச்சு சாப்பிட்டு வரலாம், வாடி போகலாம். என்னது போய் சமைக்கிறது? ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறைய ஆப் இருக்குடி, அதில் போட்டாலே ஆல்ரெடி வரப்போகுது, வீடு தேடி வரப்போகுது. ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோமா தூக்கி போட்டு போகிறதுக்கு போய் செஞ்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு நான் வரலடி, வேஸ்ட் ஆஃப் த டைம். என்னதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது அந்த சந்தோஷமே வேறு தான்டி. எதுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ற எதுக்கு போயிட்டு வருவோம். ஆஹா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். அட போக்கா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் த டைம்க்கா. சீன் 7 சரண்யா அக்கா மற்றும் சக்தி. ஏய் தம்பிங்களா, இடையே போங்க. யார் நீங்கள்? போங்க போங்கப்பா. அக்கா தாம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரண்யா சொல்லுப்பா. ஃபோன் பண்ணல, ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? எதுக்கு நீ என்னை படிச்ச? அர்ச்சனை தானே ஃபோன் பண்ணேன். நீ சும்மா ஃபோன் பண்ணுறேன்னு நினைச்சேன். எதுக்கு என்னை படிக்கிறேன்? நான் கேம் தானே விளையாடிட்டு இருக்கேன். 2 பசங்க வர்ற வழியில் கலாட்டா பண்ணாங்க, அதுக்கு தான் உனக்கு பயமாக இருக்குன்னு ஃபோன் பண்ணேன். நீ ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? எனக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? நீ எப்பயும் அடிக்கிற மாதிரி ஃபோன் பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்போ என்ன அடிக்கிறேன்? எப்போ பார்த்தாலும் ஃபோன் தானா? ஆமாம், எனக்கு ஃபோன் தான் முக்கியம். நீங்கள் யாரும் தேவையில்லை, நீங்கள் யாரும் தேவையில்லை, ஃபோன் தான் முக்கியம். இரு ஃபோனை தூக்கி போட்டு வளர்க்குறேன். மறுநாள் காலை சரண்யா வீட்டில். அம்மா, எனக்கு கண்ணு ரொம்ப வலிக்குது, கண்ணு எரியுது, கண்ணில் தனியாக வருது, பார்வையே தெரியலம்மா. எனி டைம் செல்ல நோண்டிகிட்டே இருக்காத, பார்க்காத சொன்ன கேட்டியா? இப்போ கண்ணு வலிக்குது சொல்கிறேன். சரிவா கிளம்ப, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? கண்ணு வலிக்குது. ஓகேம்மா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற எழுத்தெல்லாம் தெரியுதுங்களா? இல்லை டாக்டர், சரியாக தெரிய மாட்டேங்குது. சரிங்கம்மா, உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. சரிங்களா? பார்வையோட குறைபாடுகள் வந்து தூரத்தில் இருக்கிற எழுத்து சரியாக அவங்களுக்கு தெரியல, அதனால் வந்து பார்வையோட அதாவது மங்கலாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஆகிட்டே வருது. இந்த மாதிரி கேசஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய ஹேண்டில் பண்ணுறோம். சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஃபோன் அதிகமாக கொடுத்து, குட்டி குட்டி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண் வந்து அவங்களுக்கு பார்வை கம்மியாகிட்டே வருது. அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுறதால கண் பார்வை மட்டும் போகுன்றது கிடையாது, கேன்சர் போன்ற நோய்களும் குழந்தைங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ அதோட ரேடியேஷன் வந்து நம்ம உடம்புல பாதிச்சு கேன்சர் போன்ற நோய்களும் வருதுன்றதுனால நம்ம வந்து இனிமேல் வந்து ஃபோன் வந்து குழந்தைங்க கிட்ட அதிகமாக கொடுக்காதீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க டாக்டர். எந்த நேரம் பார்த்தாலும் செல்லு, நின்னா செல்லு, உட்காந்தா செல்லு, நடந்தா செல்லு, படுத்தா செல்லு, சாப்பிட்டா செல்லு, ஏன் பாத்ரூம் போனால் கூட செல்லு எடுத்துகிட்டு போயிடுறாங்க டாக்டர். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க டாக்டர். இப்போ கூட செல்லை தான் நோண்டிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணு வந்து ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண் பார்வை சுத்தமாக போயிடும். சரிங்களா? இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக வந்து கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. சரிங்களா? நான் கண்ணாடி கொடுக்குறேன், அதை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே டாக்டர், நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். செல்லால தான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போது எல்லாத்துக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணனால என் கண் பார்வையே மங்கிடுச்சு. அதனால எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் செல்ஃபோனை யூஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் காரணம் பேரண்ட்ஸ் தான். செல்லு வேலை செய்யறதுக்கோசம் பிள்ளைங்க கிட்ட செல்லை கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். செல்லை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க செல்லு பார்த்து பார்த்து கண்ணு தான் வீணாகும், மற்றபடி எல்லாமே உடம்புல பாட்டெலாம் ஒன்று ஒன்றா வீணாகும். அதனால பிள்ளைங்க கிட்ட செல்லு கொடுக்காதீங்க. மனதையும் உடலையும் பாதிக்கும் செல்போனுக்கு இனி சொல்லுங்கள் டாட்டா.